பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ் முழு குர்ஆன் தஃப்சீர் வகுப்பினுடைய தஃப்சீர் பாடத்திட்டத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் நாம் இப்போது சூரா பக்ராவுடைய, அதாவது முதல் ஜுஸுவுடைய 5வது பக்கத்தை, பேஜ் நம்பர் 5, இதை நாம் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அந்த பக்கத்தை உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, இதுதான் 5வது பக்கம், பக்கம் எண் 5. பார்ப்போமா? இந்த பக்கம் 5 பார்க்கறதுக்கு முன்னாடி பக்கம் 4 நம்ம என்ன 4 செய்தி பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூ, ஒரு ரீகால், ஒரு மீள்பார்வை. சென்ற பக்கம் நமக்கு என்ன செய்தியை தந்தது? 4 பாயிண்டா பார்த்தோம். இந்த பேஜ் நம்பர் 4ல வந்து எச்சரிக்கை மற்றும் சுப செய்தியை பார்த்தோம். இந்த குர்ஆனை போன்ற ஒரு குர்ஆனை உருவாக்க முடியுமா? அல்லாஹ் தஆலா கேட்டான். முடியாது. அப்படி முடியாதவர்களுக்கு நரகத்தை எச்சரிக்கை செய்து ஈமான் கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்தான். இது சென்ற பாடத்துல நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குல்ல? 4b என்ன பார்த்தீங்க? அல்லாஹ் கொசுவை கொண்டு கூட உதாரணம் சொல்லுவான்னு சொல்லி இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு கொசு உதாரணமாக அல்லாஹ் தஆலா சொன்னது. 4cல என்ன பார்த்தோம்? வழி தவறக்கூடியவர்கள் யார்? இந்த முனாஃபிக்கீன்கள் எப்படிப்பட்ட பண்புடையவர்களாக இருக்கிறாங்க? எப்படி அவங்க வழி தவறி போறாங்க என்று சொல்லி 4dல எப்படி அல்லாஹ் உங்களால் நிராகரிக்க முடிகிறது என்று அல்லாஹ் தஆலா கேட்டான். இந்த 4 செய்திகள் தான் 4வது பக்கம் நமக்கு தந்த 4 செய்திகள் என்று பார்த்தோம். இத பார்க்காதவங்க நிச்சயமா அத பார்க்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தது, அதை அடுத்து 5வது பக்கம் நமக்கு சில அடுத்த ஒரு ஃப்ரெஷ்ஷான டாபிக்குக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர்றான் 5வது பக்கத்துல. என்ன அப்படின்னா, இந்த பூமியில் ஒரு பிரதிநிதியை படைக்கப் போவதாக இறைவன் சொல்லி ஒரு ஆலோசனையை போன்று வானவர்களிடத்தில் பேசியது. ஹலீஃபாவை உருவாக்கப் போகிறேன் என்று சொல்லி ஒரு கேள்வி. 2வது பெயர்களை கற்பித்தல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெயர்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தான். அது வந்து நம்ம 5b பார்ப்போம். 5c 3வது சப்ஜெக்ட் இந்த பக்கத்துல என்ன வருதுன்னா, சஜ்தா செய்யும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களிடத்தில் கூறிய போது என்ன நடந்தது? அப்புறம் ஒரு சருகல், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சருகிய ஒரு சறுக்கும், அதற்கு பிறகு அவர்கள் செய்த ஒரு தௌபா. இந்த 4 விஷயங்கள் தான் 4 செய்திகளாக 4 பாயிண்டர்ஸ் அந்த 5th பேஜ்ல பார்க்க போறோம். அப்ப 5a என்ன நீங்க டிப்ஸ்ல வச்சுக்கணும். இன்னைக்கு படிக்க போற 5வது பக்கத்தின் 4 செய்திகள் அப்படின்னு மனசுல ஏத்திருங்க, மைண்ட்ல ஏத்திருங்க. 5a என்ன? ஹலீஃபாவை படைக்கப் போவதாக இறைவன் சொல்லி அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி 5a. 5b என்ன? பெயர்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுத்தது. 5c என்ன? சஜ்தா செய்யும்படி சொன்ன சம்பவம். 5d என்ன? சருகிய அந்த சம்பவமும் அவர்கள் அல்லாஹ் இடத்துல கேட்ட பாவ மன்னிப்பும். இந்த 4 தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க போறோம். ஆயத்து நம்பர் 29 வரைக்கும் நம்ம 4 பக்கத்துல படிச்சுட்டு, இந்த 5வது பக்கத்துல 30லிருந்து 37 வரைக்கும் 7 வசனங்களை நம்ம 4 பாயிண்டர்ஸாக இப்ப நாம பார்க்க போறோம். வாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ قَالَ إِنِّي أَعْلَمُ مَا لَا تَعْلَمُونَ. 30வது வசனத்தின் பொருள், உமது இறைவன் வானவர்களுக்கு கூறிய போது என்ன? நிச்சயமாக பூமியில் ஓர் பிரதிநிதியை நான் படைக்க இருக்கிறேன். அவர்கள் அப்படி கூறிய போது அவர்கள் கூறினார்கள், அதிலே குழப்பம் செய்கின்ற, இரத்தங்களை ஓட்டுகின்றவர்களை நீ படைக்கப் போகிறாய். நாங்களோ உனது புகழை கொண்டு துதிபாடுபவர்களாகவும் உன்னை பரிசுத்தப்படுத்துபவர்களாகவும் இருக்கிறோம். அவன் அல்லாஹ். அதற்கு அல்லாஹ் கூறினான், நிச்சயமா நான் நீங்கள் அறியாததை அறிவேன் என்று இறைவன் அவர்களுக்கு பதிலளித்தான். இதனுடைய தஃப்சீர் என்ன? இதனுடைய விளக்கம் என்ன என்பதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்ப இதனுடைய வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பார்க்கறதா, இது என்றால் போது, அச்சமயம் என்று பொருள். நம்ம சில தஃப்சீர்ல பார்க்கலாம், வஸ்குர் என்று சொல்லுவாங்க. அதாவது நினைவு கூறுவீராக என்று பொருள். இஸ் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுதெல்லாம் இந்த விஷயத்தை நினைவு கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று பொருள். அப்ப நபியே, நீங்கள் இந்த விஷயத்தை நினைவு கூறுங்க. என்ன? கால கூறினான், ரப்புக உமது இறைவன் கூறினான். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமது இறைவன் கூறினான். யாரிடத்தில்? லில் மலாயிகத்தி வானவர்களிடத்திலே உமது இறைவன் கூறினான். இன்னி
நிச்சயமாக நான், இன்ன என்றால் நிச்சயமாக, இன்னி நிச்சயமாக நான், ஜாயிலுன் ஜாயில ஆக்கினான் என்று பொருள். ஜாயிலுன் ஆக்கக்கூடியவன், அப்ப நான் ஆக்க போறேன் அப்படின்னு அர்த்தம். இன்னி ஜாயிலுன் நான் ஆக்கப் போகிறேன், ஃபில் அர்தி பூமியிலே. அப்ப இந்த இடத்துல ஆக்கப் போகிறேன் என்று சொன்னால் உருவாக்கப் போகிறேன் என்று பொருள். அதாவது படைக்கப் போகிறேன் என்று பொருள். என்ன? ஹலீஃபா, ஒரு பிரதிநிதியை. பிரதிநிதி என்றால் மனித படைப்பு என்பதுதான் அந்த இடத்தில் பொருள். இப்ப மனித படைப்பை நான் படைக்கப் போகிறேன் பிரதிநிதியாக என்று இறைவன் கூறியபோது, காலு அவர்கள் கூறினார்கள், தஜஅலு நீ படைக்கிறாயா, நீ ஆக்குகிறாயா, நீ உருவாக்குகிறாயா. ஜஅல ஆக்கினான், யஜஅலு ஆக்குகிறான், தஜஅலு நீ ஆக்குகிறாய். தஜஅலு நீ ஆக்கப் போகிறாயா. என்றால் கேள்வி கேட்பதற்காக. ஃபீஹா இந்த பூமியில நீ ஆக்கப் போகிறாயா. அருது என்ற வார்த்தை பெண்பால், அதனால தான் ஃபீஹா என்று வருகிறது. மை யார் யுஃப்சிது ஃபீஹா அந்த பூமியில யார் குழப்பம் விளைவிப்பார்களோ. வயஸ்பிகு சஃபிக எஸ்ஃபகு சஃபிக சஃபக எஸ்பிகு என்று சொன்னால் ரத்தம் ஓட்டுதல். வயஸ்பிகு திமா ரத்தம் ஓட்டுவார்களே, அப்படிப்பட்டவர்களை நீ படைக்கப் போகிறாய். வனஹ்னு நாங்கள் நுஸப்பிஹு துதிக்கிறோம், பிஹம்திக உனது புகழை கொண்டு, நுகத்திஸு லக் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். கால் அதற்கு அல்லாஹ் சொன்ன, இன்னி நிச்சயமாக நான் அஅலமு அறிகிறேன், நான் அறிகிறேன், எனக்கு தெரியும், மா என்ன, லா தஅலமூன் எதை நீங்க அறிய மாட்டீர்களோ, உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும். ஐ நோ வாட் யூ டோன்ட் நோ என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி நீங்க வாய் மூடிட்டு இருங்க என்ற ஒரு கருத்துப்பட இதை வந்து சொல்லி முடிக்கிறான். இப்ப இதற்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அல்லாஹ் வானவரிடத்தில் நான் பிரதிநிதி படைக்கப் போகிறேன் என்று சொன்னதனுடைய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, சில அறிஞர் பெருமக்கள் இதற்கு என்ன விளக்கம் சொல்றாங்க. இமாம் சுத்தி ரஹிமுல்லா போன்றவங்க சொல்றாங்க, இஸ்திஷாரன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆலோசனை போன்று, ஒரு மஷ்வராவை போன்று இறைவன் மாணவரிடத்தில் கூறினான் என்று சொல்றாங்க. அப்போ ஒரு அபிப்பிராயத்தை போன்று, மனிதர்கள்னு ஒரு படைப்பை நான் படைக்கலான்னு இருக்கேன், வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன், என்ன நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி அல்லாஹ் வானவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுக்கான ஒரு அந்தஸ்து, அந்த இடம் என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை அவங்களுக்கு கொடுத்து அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் கேட்டான், அந்த ரீதியில கேட்டான் என்றும் சில அறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க. இதை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பதிவிடுறாங்க. பட் பெரும்பாலும் இதற்கு என்ன சொல்றது, ஒரு மேலோட்டமான கருத்து என்னன்னா, அல்லாஹ் அறிவித்தான், அதாவது மஷூரா கேட்டான் என்பதல்ல என்ற பொருளும் இதில் அடங்கும் என்பதாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு இதுல முகாந்திரம் இருக்குன்னு சொல்றாங்க இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி. இருந்த போதிலும் அதை தாண்டி நம்ம மேலோட்டமான கருத்து சிறந்தது. என்ன? அல்லாஹ் அறிவிச்சிட்டான், இந்த மாதிரி நான் பூமியில படைக்க போறேன், நான் முடிவு பண்ணிட்டேன், டிக்ளேர் பண்றேன், ஓகேயா என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்ல வர. அப்ப நான் படைக்க போறேன், அதனாலதான் அஜஅலு நான் படைக்கிறேன் அப்படின்னா அது வேற. ஜாயிலுன்னா நான் நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் படைக்கவே இருக்கிறேன், நிச்சயமா படைக்க போறேன் அப்படிங்கிற மீனிங் தான் அந்த இஸ்மு ஃபாயில் தரும் என்பதாக சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு பூமியில் ஒரு பிரதிநிதியை படைக்க போகிறேன். அதுக்கு ஏன் ஹலீஃபாங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தினா? மனிதனை இன்ஸ் என்று சொல்லியிருக்கலாம், நாஸ் மக்கள் என்று சொல்லியிருக்கலாம், இன்சானன் என்று சொல்லியிருக்கலாம். ஹலீஃபா என்ற வார்த்தையை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஹலீஃபா என்று சொன்னால் இதற்கு நம்ம பிரதிநிதி என்ற ஒரு மொழிபெயர்ப்பை கொடுப்போம். பிரதிநிதி. பொதுவாக ஹலீஃபாங்கிறது வந்து எந்த மூலச்சொல்ல வந்துச்சுன்னா ஹலஃப யஹ்லுஃபு என்ற வார்த்தையில வந்துச்சு. அப்ப ஹலஃப யஹ்லுஃபு என்றால், இப்ப ஹல்ஃப்ங்கிற வார்த்தை அரபி மொழி படிச்சவங்க தெரியும். ஹல்ஃபன பின்னாடி அப்படின்னு அர்த்தம். அமாம எப்படி முன்னாடி, அமாம இன் ஃப்ரண்ட் ஆஃப், ஹல்ஃப பிஹைண்ட் பின்னாடின்னு அர்த்தம். அப்போ பின் வருதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹலீஃபாக்கு என்ன அர்த்தம்னா, அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க, அதாவது வாழையடி வாழையாக அடுத்தடுத்த ஜெனரேஷனாக அவர்கள் தோன்றும் ரீதியிலான ஒரு படைப்பை படைக்கப் போகிறேன். அதாவது யஹ்லுஃபு பஅதுஹும் பஅதா கர்னன் பஅத கர்னின். முஃபஸ்ஸிரீன்கள்ல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த கருத்தை சொல்றாங்க. அதாவது ஹலீஃபா என்று சொன்னால் யஹ்லுஃபு பஅதுஹும் பஅதா, சிலர் சிலருக்கு பின்னால் வருவார்கள், அடுத்தடுத்த ஜெனரேஷன். இப்போ நான் படைக்க போறேன், ஒரு 10 வருஷம் இருப்பாங்க, 20 வருஷம் இருப்பாங்க, அதோட முடியுது அப்படி கிடையாது. இனி உலக அழியிற வரைக்கும் இவங்க வாழையடை வாழியாக தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளைன்னு அவங்க இனப்பெருக்கம் ஏற்பட்டு உலகம் முடிவு வரைக்கும் இவங்க இருக்க போறாங்க. அதான் ஹலீஃபா. அப்போ வாழையடை வாழியாக யுகம் முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய, மீதம் இருக்கக்கூடிய ஒரு படைப்பை நான் படைக்கப் போகிறேன். எல்லா படைப்பும் அப்படி இல்லை. சில படைப்புகளுக்கு குறிப்பிட்ட ஆண்டுகள் இருந்து அந்த இனமே அழிஞ்சு போச்சுன்னு இன்னைக்கு எத்தனையோ விஷயங்களை நம்ம விஞ்ஞானத்தின் ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது விலங்குகளாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் இருந்தது, குறிப்பிட்ட காலத்துல இருந்துச்சு, இப்ப இல்லை. ஆனா மனிதர்கள் அப்படி இல்லை. படைக்கப்பட்டதிலிருந்து இறுதி நாள் வரைக்கும் அவங்க வழித்தோன்றர்களாக, தலைமுறைக்கு பிறகு தலைமுறைக்கு பின்ன தலைமுறைகளாக அவர்கள் இருப்பாங்க. அப்ப ஹலீஃபாவுடைய அர்த்தம் அதுதான், பின்னால். அப்ப ஹல்ஃபனா பின்னால். இதுல என்ன பின்னால்? ஒருத்தவங்களுக்கு பின்னாடி ஒருத்தங்க, ஒருத்தவங்களுக்கு பின்னாடி ஒருத்தங்கன்னு உருவாகிட்டே இருக்கக்கூடிய ஒரு படைப்பு படைக்க போறாங்க. அந்த ஹலீஃபாங்கிற வேர்ட்ல இருக்கக்கூடிய மீனிங் என்பதா சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி அந்த தலைமைத்துவத்தை தூக்கி பிடிச்சவங்களா அபூபக்கர் வந்தனால அவங்களை ஹலீஃபாங்கிறோம், பிரதிநிதி. அப்ப அந்த தலைமைத்துவத்துக்கு ஒரு பிரதிநிதி, அது அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க. இவங்களுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, ஹலீஃபாங்கிறோம். அதனாலதான் இஸ்லாமிய
அந்த தலைவர்களை நம்ம ஹலீஃபான்னு சொல்றோம். அதற்கு அடுத்ததாக அதற்கு பின்னாடி அவங்க வந்தாங்கங்கிறது அதுல அர்த்தமே தவிர ஹலீஃபாவோட அர்த்தம் அரசர் என்பதல்ல. அதுக்கு மலிக்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மலிக் என்பதாக அரசர் என்ற ஒரு பொருள்பட ஹலீஃபான்னு சொல்றதுக்கான ஒரு முகாந்திரம் இல்ல. சரி, திரும்ப இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்படி அல்லாஹ் தஆலா ஒரு படைப்பை நான் படைக்க போறேன். அது மனித படைப்புங்கிறது தெளிவானது. அது வானவர்களுக்கு தெரியும். அததான் அல்லாஹ் தஆலா மீன் பண்றாங்கிறது சினாரியோல அது தெரியும். காலு, அதுக்கு அந்த வானவர்கள் சொன்னாங்க, அத்தஜாலு ஃபிஹா மன் யுஃப்ஸிது ஃபிஹா, இந்த பூமியில குழப்பம் விளைவிக்கக்கூடிய, ரத்தம் ஓட்டக்கூடிய, சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடிய மனிதனையா படைக்க போற அப்படின்னு கேட்டான். இப்பதான் நிறைய பேர் கேள்வி வரும். இப்பதான் மனுஷன் நல்லா படைக்கவே போறான். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம இப்பதான் அல்லாஹ் படைக்கவே போறான். படைக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் மனிதர்கள் செய்வாங்கங்கிறது எப்படி வானவர்களுக்கு தெரியும் என்பது ஒரு யதார்த்தமான, ஒரு அறிவுபூர்வமான, நியாயமான ஒரு கேள்வி. இதற்கு விடையை எங்க தேடணும்? தஃப்சீர்கள்ல தான் தேடணும். தலைசிறந்த தஃப்சீராகிய இப்னு கஸீர் என்ற அந்த ஆதாரபூர்வமான தஃப்சீர் நூல்ல பார்க்கும்போது மாஷா அல்லாஹ் ஒரு கருத்தை குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இங்கேயும் இந்த கருத்து நம்மளுக்கு யார்ட்ட இருந்து கிடைக்குது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா இடத்திலேயுமே நம்மளுக்கு குர்ஆனுடைய பிரதான விஷயங்களுக்கு விளக்கம் தேவைப்படும் பொழுது அதற்கான விளக்கத்தை சொல்லக்கூடிய இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அன்னல் ஜின்ன அஃப்ஸது ஃபில் அர்த் கப்ல பனி ஆதம். அதாவது மனிதனை படைப்பதற்கு முன்பாக ஜின்கள் அல்லாஹ் தஆலா படைச்சிட்டான். இது தெளிவான ஒரு உண்மைதான். ஏன்னா அடுத்தடுத்த வசனத்தை படிக்கும்போது அதுக்கான ஒரு தெளிவு இன்னும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப மனித படைப்பை படைக்கிறதுக்கு முன்பாகவே ஜின் எனக்கூடிய ஒரு இனத்தை அல்லாஹ் படைத்து விட்டான். அந்த ஜின் இனம் அஃப்ஸது ஃபில் அர்த், பூமியில குழப்பம் விளைவித்தார்கள், ரத்தம் ஓட்டினார்கள், அவர்களுக்குள்ளே சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டார்கள். இதை வானவர்கள் கண்டிருக்கிறார்கள். அப்ப மனிதனை படைக்கப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது மனிதனுக்கும் இறைவன் பகுத்தறிவு கொடுக்க போறான். ஜின்களுக்கும் பகுத்தறிவு கொடுத்திருக்கான். அதே அடிப்படையில் மனிதர்களுக்கும் இறைவன் பகுத்தறிவு கொடுக்க போறான். அப்ப மனிதர்களும் இதை போன்றுதான் செயல்படுவார்கள் என்று ஃபகாசு ஹஉலா பிஉலா, அந்த வானவர்கள் ஜின்களை கொண்டு மனிதர்களையும் அவர்கள் ஒப்பீடு செய்து கொண்டார்கள். அதே மாதிரியான ஒரு படைப்புங்கிறது அல்லாஹ் தஆலா ஆல்ரெடி சொல்லியிருக்கான். அப்ப அதே மாதிரி படைப்புனா ஜின்கள் பண்ண வேலையை தான் அந்த மனிதர்கள் செய்வார்கள் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள், உணர்ந்து கொண்டார்கள். அதை வச்சுதான் இப்படிப்பட்ட படைப்பை படைக்க போறேன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க என்பதாக மாஷா அல்லாஹ் இந்த செய்தி இப்னு அப்பாஸ் அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில தான் அவங்க கேட்டாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலாக்கு தானே அதையும் தாண்டி ஞானம் இருக்கு. வெறும் குழப்பம் விளைவிப்பவனாக மட்டும், ரத்தம் ஓட்டுபவனாக மட்டும் தான் மனிதன் இருப்பானா? இல்ல. அதை தாண்டி நற்கர்மங்கள் செய்யக்கூடிய, நல்லமல்கள் செய்யக்கூடிய உண்மை கலீஃபாவாகவும் பல மனிதர்கள் அந்த உலகத்தில் இருக்க தானே போறாங்க. அந்த ஞானத்தை வைத்து அல்லாஹ் தஆலா சொன்னான். அது அல்லாஹ்க்கு தான் தெரியும், மாணவர்களுக்கு தெரியாது. அதுக்கு தான் சொன்னா, இன்னி அயலமும் மாலா தஅலமுன், உங்களுக்கு தெரியாது, இது எனக்கு தெரியும். நான் பல நோக்கத்தோட மனிதனை படைக்கிறேன்னு சொல்லி அங்க பதில் சொல்றான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம். இப்ப நம்ம 5A முடிச்சிட்டோம். அடுத்த கலர் கிரீன் கலருக்கு வந்துட்டோம். 5B இது வந்து பெயர்களை கற்பித்தல். இதுல ஒரு 3 வசனங்கள் நம்மளுக்கு தொடர்ச்சியா வரப்போகுது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம படைச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பெயர்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தா அதான் இங்க வருது. பாருங்க. أعوذ بالله من الشيطان الرجيم وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. 31 وعلم آدم ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அல்-அஸ்மா பெயர்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான். குல்லஹா அனைத்து பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். சும்ம அரதஹும் பிறகு அல்லாஹ் காண்பித்தான். யாரிடத்தில்? அலல் மலாயிகத்தி வானவர்களிடத்தில் அதை எடுத்து காண்பித்தான். ஃபகால அந்த வானவர்கள் கூறினார்கள், அம்பி ஊனி. ஃபகால பிறகு இறைவன் கூறினான், அம்பி ஊனி என்னிடத்தில் எடுத்து கூறுங்கள், பி அஸ்மாய் ஹாஉலா இதன் பெயர்களை எல்லாம் எடுத்து கூறுங்கள் பார்ப்போம் என்று அல்லாஹ் வானவரிடத்துல கேட்டான். ஏன் கொஞ்சம் சாதிக்கு நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், இந்த இடத்துல உண்மையாளர்களாக இருந்தால் நல்லா அதில் ஏன் கேட்க வரேன் அப்படின்னா, நீங்க வந்து ரத்தம் ஓட்டக்கூடிய, ஃபித்னா செய்யக்கூடிய, ஃபசாத் செய்யக்கூடிய மனிதனையா படைக்கப் போகிற நீங்கள் அறிவு ஜீவிகளை போன்று கேட்டீர்களே, ஒரு எல்லா விளக்கம் உள்ளவர்களை போன்று கேட்டீர்களே, அப்ப நீங்க எல்லா விளக்கம் உள்ளவர்கள், நீங்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள் என்றிருந்தால் அதில் உங்களுடைய கூற்றுகளில் உங்களுடைய செய்தி நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தா இப்போ உங்க திறமையை காட்டுங்க, இங்க இந்த பேரெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அல்லம யுஅல்லிம் என்றால் கற்றுக் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்துட்டான். அல் அஸ்மா பெயர்கள், எல்லா பேரையும் கற்றுக் கொடுத்தான். குல்லஹா எல்லா பேரையும் கற்றுக் கொடுத்துட்டு சும்ம அரதஹும் வானவர்களிடத்தில் கேட்டான். பின்பு அவைகளை வானவர்கள் முன் எடுத்து வைத்தான். அப்ப அந்த பெயர்கள் அல்லது அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஃபகால அம்பியூனி. அம்பஅ என்றால் எடுத்து சொன்னான்னு அர்த்தம்.
அன்பஅ யும்பிஉ எடுத்து சொல்லுதல், செய்தி அறிவித்தல். அதுல இருந்து வந்தது நப செய்தி. 30ஆம் ஜுஸுடைய முதல் சூரா சூரத்து நப அப்படின்னு சொல்றோம்ல, செய்தின்னு அர்த்தம். அப்ப அன்பஅ யும்பிஉ செய்தி அறிவித்தல். அம்பிஊனி எனக்கு அறிவிங்க இந்த பேரெல்லாம், பியஸ்மாய் ஹவுலா இவைகளின் பெயர்களை எல்லாம் இவற்றின் பெயர்களை எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்டான். அதுக்கு என்ன சொன்னாங்கங்கிற அடுத்த ஆயத்துல வருது. இப்ப இங்க ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது பெயர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா எடுத்து சொன்னா அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? என்ன பெயர்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். அது என்ன பெயர்கள்? மாஷா அல்லாஹ் ஹதீஸ்கள்ல வரக்கூடிய செய்தியுமே இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் எடுத்து குறிப்பிடுறாங்க. அதாவது நிறைய பேர் அல்லாஹ் தஆலா அந்த பூமியில படைக்கப்பட்டிருக்கக்கூடிய, அந்த பூமியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுத்தான். லைக் வொக்காபுலரி எல்லா வார்த்தைகள் லைக் வந்து குல்லஹா ஸவாத்தஹா வ அஃஆலஹா ஒவ்வொரு பொருள ஸாத்துகள். இதுதான் வானம், இதுதான் பூமி, ஹாதா ஸமா, ஹாதா ஹாதிஹி ஸமா, ஹாதிஹி அர்த். அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா, இது கழுதை, இது குதிரை, இந்த மாதிரியான விலங்குகள் உட்பட எல்லா பெயர்களும் எடுத்து எடுத்து காண்பித்து அவர்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டது. பெரிய வார்த்தை, சிறிய வார்த்தை. எந்த அளவுக்குன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல் ஃபஸ்வா வல் ஃபுஸைய்யா. அதாவது ஆ பெரிய வார்த்தை, சிறிய வார்த்தை. உதாரணத்துக்கு இதுக்கு மரம், இது செடி. அதான் பெருசு முகப்பர், முஸக்கர்ன்னு சொல்லுவாங்க. பெருசா இருந்தா இது மரம், சின்னதா இருந்தா இது செடி. அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அப்படி பெயர்கள் எல்லாமே அவர்களுக்கு சொல்லித் தரப்பட்டது. ஆ உணவுகள் உட்பட, உணவுப் பொருட்கள். சில முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்த இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எடுத்து குறிப்பிடுறாங்க. உணவு வகைகள், பாத்திர வகைகள், சட்டிகள் உட்பட சட்டிகள் உட்பட பல விஷயங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதனுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லித் தரப்பட்டது. ஏன்னா அவர்கள் தான் முதல் மனிதனா வந்திருக்கிறாங்க. மனிதனுக்கு தான் இந்த பொருட்கள் எல்லாமே உலகத்துல தேவை. அப்ப என்ன ஒவ்வொன்றுக்கான பெயர்கள் அவர்களுக்கு கற்றுத் தரப்பட்டது. இந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸை அழகா கொண்டு வர்றாங்க. இந்த ஹதீஸ் நம்ம புகாரிலே பார்க்கலாம். புகாரில இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், முஸ்லிம்லயும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்குது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அதாவது மறுமை நாள்ல, கியாமத் நாள்ல மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? சிபாரிசு கேட்டு ஒரு நபிட்டயே போவாங்கல்ல. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட தான் முதல்ல மக்கள்லாம் போவாங்க. யஜ்தமிஉல் முஃமினூன் யௌமல் கியாமா. முஃமின்கள் எல்லாம் ஒன்று கூடி, இஸ்லாமிய சமுதாயம் மறுமை நாளிலே ஒன்று கூடி அவர்கள் எல்லாம் செல்வார்கள். யாரிடத்தில்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒன்று சேருவார்கள். ஃபயக்கூலூன் லவிஸ்தஷ்ஃபஅத லனா. எங்களுக்காக நீங்க அல்லாஹ்விடத்தில சிபாரிசு செய்யலாமே, பரிந்துரை செய்யலாமே. ஃபயத்தூன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து சொல்லுவாங்க, அன்த அபுன்னாஸ். எவ்வளவு வார்த்தை சொல்றாங்க. நீங்க தான் மக்களுக்கெல்லாம் தலைவர், முதல் மனிதர். நீங்க தான் மக்களுக்கெல்லாம் தந்தை, எல்லாருக்கும் தந்தை. ஃபாதர் ஆஃப் ஆல் பீப்பிள். ஹலகல்லாஹு பியதிஹி. அல்லாஹ் தனது கரத்தால் உங்களை படைச்சிருக்கான். உங்களுடைய சிறப்பு என்ன சிறப்பு? அடுத்து சொல்வோம் மக்கள் மூமின்கள் மறுமை நாளில் கூறுவோம், வஸ்ஜத லக மலாயிக்கத்தஹு. அல்லாஹ் வானவர்கள் எல்லாம் உங்களுக்கு சஜதா செய்யும்படி சொல்லியிருக்கிறான். வஅல்லமக அஸ்மா குல்ல ஷை. ஒவ்வொரு பொருளின் பெயர்களை எல்லாம் உங்களுக்கு இறைவன் கற்றுத்தந்தான் என்று மனிதர்கள், மூமின்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மறுமையில் கூறுவார்கள் என்ற இந்த ஹதீஸ ஆதாரமா காண்பித்து, எவ்வளவு அற்புதமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க தஃப்சீர் வேலையை காட்டுறாங்க பாருங்க. இந்த ஹதீஸ் ஆதாரமா காமிச்சு, ஒவ்வொரு பொருளின் பெயர்களை எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் மூமின்கள் சொல்லுவாங்க மறுமையில. அப்போ ஒவ்வொன்றையும் பெயர்களை கற்றுக் கொடுத்தான்னா, ஒவ்வொரு பொருட்களின் ஏன்னா இங்க பொருள்னு வரல, பேருன்னு வருது. என்ன பேரு? அப்ப ஒவ்வொரு பொருளின் பேரு தாங்கிறது இதுக்கு ஆதாரங்கிறத, இதுதான் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் முஃபஸ்ஸிரீன். எங்கேயோ இருக்கக்கூடிய கியாமத்து சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் இங்க கொண்டு வந்து, அது புகாரில இருக்கு, அது ஹதீஸ் அது முஸ்லிம்ல இருக்குங்கிறத கொண்டு வந்து, இதுதான் இங்க விளக்கம். அப்போ ஒவ்வொரு பொருளின் பேரையும் கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்திருக்கான். அத அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கான சிறப்புகள்லே ஒண்ணு. மாணவர்களுக்கே தெரியாது. அது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தானே கத்து தந்தான். வந்து எங்களுக்கு சிபாரிசு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா கதை வேற. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நான் என்னால செய்ய முடியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ட்ட போங்கம்பாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் போங்கம்பாங்க. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போங்கம்பாங்க. இப்படியே டைவர்ஷன் ஆகி கடைசியா ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்கங்கிறத நம்ம சிபாரிசுடைய பாடத்துல பார்த்திருக்கோம். அந்த அடிப்படையிலே இப்படிதான் அவர்களுக்கு பெயர்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவர்கள் பெயர்களை எல்லாம் கற்றுக்கொண்ட ஒரு கல்வியாளராக அவர்கள் இருந்தார்கள். அந்த சிறப்பை அவர்கள் அடைந்தார்கள். வானவர்களால் சொல்ல முடியல. அப்ப வானவர்கள் என்ன சொன்னாங்க? قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا
இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். சொன்னாங்க. காலு அந்த மாணவர்கள் கூறினார்கள், சுப்ஹானக நீ பரிசுத்தமான. லா இல்ம லனா எங்களுக்கு எந்த ஞானம், எங்களுக்கு எந்த அறிவு, எங்களுக்கு எந்த கல்வியும் கிடையாது. இல்லாம அல்லம்தனா எதை நீ எங்களுக்கு கத்து தந்திருக்கியோ அதை தவிர எங்களுக்குன்னு எதுவுமே தெரியாது. நாங்க படிச்சு கத்துக்கிறோங்கிறதுல ஒண்ணு இல்லை. நீ கத்து தந்தது எங்களுக்கு தெரியும். வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இன்னக நிச்சயமாக நீ அன்த நீயே அல் அலீம் யாவற்றையும் அறிந்தவன், நன்கு அறிந்தவன், அல் ஹக்கீம் ஞானமிக்கவன். அதனால இந்த பேரெல்லாம் நீங்க எங்களுக்கு கத்து தரல. இதுக்கு பேரு தான் குதிரை, இதுக்கு பேரு தான் கழுதை, இதுக்கு பேரு தான் இந்த பொருள், அந்த பொருள், இது எதுவுமே எங்களுக்கு நீ சொல்லி தரல. அப்போ வரைக்கும் மாணவர்களுக்கு அது தெரியாது. அப்ப எது எங்களுக்கு சொல்லி தந்தியோ அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். வேற எதுவுமே தெரியாதுன்னு அவங்க எல்லாம் கை விரிச்சு அவங்களுடைய இயலாமையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்டெலிஜென்ஸ ப்ரூவ் பண்ண வச்சான். قال இறைவன் கூறினான், யா ஆதம் ஆதமே قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون. قال يا آدم அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூறினார், யா ஆதம் ஆதமே அன்பிஹும் பிஅஸ்மாஇஹிம் இவர்களின் பெயரெல்லாம் எடுத்து சொல்லுங்க பாப்போம் என்று அல்லாஹ் சொன்னபோது என்று கூறினான். ஃபலம்ம அன்பஹும் என்று கூறிய பிறகு எப்பொழுது அவர்களின் பெயர்களை எல்லாம் பிஅஸ்மாஇஹிம் அவர்களுடைய பெயர்களை எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களோ, கால புட்டு வச்சாங்களோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெயரையும் சொன்னாங்களோ, தஃப்சீர்ல வருது, இப்னு கஸீர் அதையும் சொல்றாங்க. அதாவது சொன்னாங்களாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து சொன்னாங்களாம், அந்த ஜிப்ரீல் நீங்க தான் ஜிப்ரீல், அந்த மீகாயில் நீங்க தான் மீகாயில், அந்த இஸ்ராஃபீல் நீங்க தான் இஸ்ராஃபீல் என்று ஹத்தா ஐத்தல் அஸ்மா குல்லஹா எல்லா பேரையும் சொன்னாங்களாம். ஹத்தா பலகல் குராப் மாஷா அல்லாஹ். நீங்க ஜிப்ரீல் நல்லா இருக்கீங்களா, நீங்க இஸ்ராஃபீல், நீங்க வந்து மீகாயில், நீங்க உங்க 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 பேர் இது, இவங்க பேர் இது, இதுக்கு பேர் இதுன்னு சொல்லி ஒன்னொன்னா சொல்லி ஹத்தா பலகல் குராப் காக்கா வரைக்கும் சொன்னாங்களாம். கடைசி அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் காட்டுறான், படைப்புகளை காமிச்சு இதுக்கு பேர் காக்கா. வானவர்களுக்கு அப்ப சொல்ல தெரியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களுக்கு எடுத்தத சொல்லல, அறிவிக்கல. இந்த அளவுக்கு அவர்கள் சொன்னார்கள் என்று ஸைத் பின் அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்னு மஸ்ஊத் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை பதிவு செய்றாங்க. இந்த அளவுக்கு சொன்னாங்க. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஜாஹிதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யார் அவங்க? முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஞாபகத்துக்கு வருதா? யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர். மாஷா அல்லாஹ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை சொல்லும்போது, சொல்லுங்க பேரெல்லாம் சொல்லுங்க சொல்லும்போது, இஸ்மல் ஹமாமா வல் குராப் வஸ்மு குல்லி ஷை, அதாவது புறா, நம்ம மணிப்புறா மாடப்புறான்னு சொல்லுவோம், புறா வகையின் பெயரை சொன்னார்கள். காக்காவை அவர்கள் காகத்தை தனியாக அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். ஒவ்வொன்றின் பேரையும் எடுத்து வச்சாங்க. வானரெல்லாம் மூக்க விரல மூக்குல வைக்கிற மாதிரி அவங்க ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு சம்பவமா ஒரு சீனா அது இருந்தது. அந்த அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுத்து கற்றுக்கொண்டு அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இந்த அளவுக்கு நடந்துச்சு. ஃபலம்ம அன்பஹும் பிஅஸ்மாஇஹிம் இவர்களின் பெயர்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது எடுத்துரைத்தார்களோ, பட்டுன்னு சொன்னாங்களோ, கால அல்லாஹ் சொன்னான், அலம் அகுல் லக்கும் உங்களுக்கு நான் சொல்லலையா, இன்னி அஅலமு எனக்கு தெரியும். அதாவது போன ஆயத்துல சொல்லி காமிச்சான், இன்னி அஅலமு மா லா தஅலமூன் உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும் நான் சொல்லலையா அப்படின்னு சொன்னது இப்ப டீடைலா சொல்றான். அலம் அகுல் லக்கும், அதாவது லம் என்றால் இல்லை, அலம் என்றால் இல்லையா, அகுல் லக்கும் உங்களுக்கு கூறவில்லையா, அகுல் கூறுகிறேன் அர்த்தம், கூறுவேன் அர்த்தம், லக்கும் உங்களுக்கு கூறுகிறேன். அப்ப லம் வந்தனால உங்களுக்கு நான் கூறலையா, டோன்ட் ஐ சே அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லல. இன்னி ஆயிலம் நிச்சயமாக நான் அறிவேன் கைப சமாவாத்தி வல் அர்த் வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய மறைவான வெற்றியெல்லாம் நானே அறிவேன் என்று உங்களுக்கு நான் சொல்லல, உங்களுக்கு தெரியாது. வாயிலமு மேலும் நான் அறிகிறேன் மா துபுதூன் எதை நீங்கள் வெளிப்படுத்துவீர்களோ, அபுதா என்றால் வெளிப்படுத்தினான், யுபுதி என்றால் வெளிப்படுத்துகிறான், துபுதி என்றால் நீ வெளிப்படுத்துகிறாய், துபுதூன் நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் எதை நீங்கள் வெளிப்படுத்துவீர்களோ, வமா குன்தும் எதை நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ, தக்துமுன் கத்தம யக்தும் என்றாலும் மறைத்தல். அப்ப தக்துமுன் நீங்கள் மறைக்கிறீர்கள், வமா குன்தும் தக்துமுன் எதை நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்களோ, எதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களோ அனைத்தையும் நான் அறிவேன். வானம் பூமியில் இருக்கக்கூடிய மறைவான ஞானம் அனைத்தையும் நான் அறிந்தேன் எனக்கு என்று உங்களுக்கு தெரியாதா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஞானத்தை பற்றி அந்த இடத்திலும் திரும்ப எடுத்துரைக்கிறான். அப்ப நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, என்னால் கற்பிக்கப்பட்ட ஆதத்தினுடைய இடம் இப்ப உங்களுக்கு புரியுதா, தெரிஞ்சுக்குங்க. அதனால நீங்க பேசியதுதான் சரி என்று நினைக்காதீர்கள், எனக்கு தெரியும். பிரத்தம் ஓட்டி
ஃபித்னா செய்பவனாக மட்டும் மனிதன் இருக்க மாட்டான். இப்போ உங்க முன்னாடி அவனுடைய கல்வி எடுத்து வைக்கப்பட்டது, உங்களுக்கு தெரியாததை இவர் எடுத்து சொல்லிட்டாரு. அப்ப சிறப்பா இல்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிடத்தில் சொன்னான். அதுக்கு முன்னாடி அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க. சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன், நீ சொல்லிக் கொடுத்த தவிர எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது என்று அவர்கள் அதற்கு முன்பாகவே சரணடைந்தார் என்பதையும் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த பேஜினுடைய சி பாயிண்டர் 5th பக்கத்தினுடைய 3வது பாயிண்டர் சஜிதா செய்யக்கூடிய அந்த சம்பவம். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ وَإِذْ قُلْنَا மேலும் நாம் கூறியபோது யாரிடத்தில் மலாயிகா வானவர்களிடத்தில் நாம் கூறியபோது உஸ்ஜுது சஜிதா செய்யுங்கள் என்று நாம் கூறியபோது யாருக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று கூறியபோது ஃபஸஜது சஜிதா செய்தார்கள். இல்லா இபிலிஸ், இபிலிஸை தவிர, இபிலிஸை தவிர எல்லாருமே சஜிதா செய்தார்கள். அபா அவன் மறுத்தான், வஸ்தக்பரா மேலும் அவன் பெருமை எடுத்தான். அபா என்றால் மறுத்தல், ரெஃப்யூஸ்ட் என்று பொருள். வஸ்தக்பரா இஸ்தக்பரா எஸ்தக்பிரு என்று சொன்னால் பெருமை அடித்தல், கிபிர்ல இருந்து வந்தது. கிபிர் பெருமைக்கு சொல்லுவோம். அந்த கிபிர் கபரன் லாஸ்டா இருக்கு பாருங்க. அப்ப பெருமை அடித்தான். வகான மேலும் அவன் ஆகிவிட்டான் மினல் காஃபிரின் காஃபிர்களில் இருந்து, இறை நிராகரிப்பாளர்களில் ஒருவனாக அவன் ஆகிவிட்டான் என்பது இந்த இடத்துல வருகிறது. இப்ப இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும், வானவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா சஜதா செய்யுங்கன்னு சொன்னா வானவர்கள் எல்லாருமே சஜதா செஞ்சுட்டாங்க. ஃபஸஜது எல்லாரும் சஜதா செஞ்சுட்டாங்க. வேற சில வசனத்துல வரும்போது குல்லுஹும் அஜ்மஊன் அனைத்து வானவர்களும் சஜதா செஞ்சாங்க, ஒருத்தர் விடாம, யாருமே மறுக்காம. இல்லா இபிலிஸ் என்று வருகிறது. இபிலிஸை தவிர, ஷைத்தானுடைய பெயர் இபிலிஸ், இபிலிஸ் எனக்கூடியவனை தவிர எல்லாருமே சஜிதால விழுந்தார்கள். அவன் மறுத்துட்டான், பெருமை அடிச்சான், காஃபிர் ஆயிட்டான், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஓகே, இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான் அப்படின்னா, வானவர்களுக்கு மத்தியில அறிவிப்பு செஞ்சுட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம படைச்சான். அறிவிப்பு செய்யும் போது படைக்கணுமான்னு கேள்வியெல்லாம் கேட்டாங்க. உங்களுக்கு தெரியாதுலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி படைச்சிட்டான். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக அவங்களாம் நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல, என்னென்ன ஃபித்னாலாம் பூமியில் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, ஃபித்னாக்கானவன் மட்டும் கிடையாது மனுஷன், நல்ல அமல்களும் செய்வான். அவன் உங்களை விட சில விஷயத்துல அவனுக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்தும் இருக்கிறது என்பது புரிய வைக்கிறதுக்காக எல்லா பொருட்களுடைய மீனிங்கை சொல்லி கொடுத்தான், அர்த்தத்தை சொல்லி கொடுத்தான், வார்த்தைகளை சொல்லி கொடுத்தான். கடகடன் மனப்பாடம் பண்ணி மாஷா அல்லாஹ் உடனே அதெல்லாம் ஒப்பிச்சாங்க, அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி காமிச்சாங்க. அப்பவே அவங்களுடைய கல்வி என்பது வெளிப்பட்டது, அவங்களுக்கான அந்தஸ்து என்பது மாஷா அல்லாஹ் தெரிய வந்தது. அதை வச்சு ப்ரூவ் பண்ணான். அப்ப கல்வியில் ஒரு ஸ்தானத்தை வழங்கிய பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், இந்த ஆதம்க்கு சஜிதா செய்யுங்க என்பதாக சொன்னான். எதுக்குன்னா இம்திஹானன், முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, இந்த சஜிதா எதற்கு, இபாதத்தன் கிடையாது, அதாவது இபாதத் செய்ய வேண்டும் என்ற தோரணையில கிடையாது, இம்திஹானன் ஒரு பரீட்சைக்காக அல்லாஹ் சொல்றதை செய்யணும் அப்படிங்கிறதா, அல்லாஹ் சொல்றதை கேட்கணும், யார் கேட்கிறா அப்படிங்கறது பாக்குறதுக்காக, பணிவு இருக்காங்கிறது பாக்குறதுக்காக சஜிதா செய்ய சொன்னான். இது சஜிதா தான் செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொன்னா அதை செய்யணும் அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில எல்லாருமே சஜிதா செஞ்சுட்டாங்க, இப்லீஸை தவிர. அவன் மட்டும் மறுத்துட்டு பெருமை அடிச்சான். என்ன மறுத்தான் அப்படின்னு சொன்னா, அது வேற சில குர்ஆனுடைய வேறு இடங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். "ஹலகதனி மின் நாரி வ ஹலகதஹு மின் தீன்." என்னை நீ நெருப்பில் இருந்து படைத்தாய், இவரை நீ களிமண்ணில் இருந்து படைத்தாய். நெருப்பு பெரியதா, களிமண் பெரியதா? ஆனா ஹைரும் மின், இந்த ஆதத்தை விட நான் சிறந்தவன், நான் உயர்வானவன். நெருப்பு களிமண்ணுக்கு தலை வணங்க வேண்டுமா என்று சொல்லி பெருமை அடித்தான். இதனாலதான் அவன் மறுத்தான். அப்போ பெருமை அடித்து இறைவனுடைய கட்டளைக்கு அவன் மாறு செய்ததால் அவன் காஃபிராகி விட்டான், இறை நிராகரிப்பன் ஆகிவிட்டான். அப்ப நிராகரிப்பு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை இல்லைன்னு சொல்றது மட்டும் இறை நிராகரிப்பு கிடையாது. முக்கியமான கருத்து இங்க. ஏன்னா இறைவனை இல்லை என்று சொல்பவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் தான். உதாரணத்துக்கு நாத்திகர்கள், இறைவன் என்பது இல்லை, இறை கோட்பாடு என்பது இல்லை, ஓர் இறை கொள்கை என்பது தவறு, அல்லது கடவுள் இருக்கிறார் என்று நம்புவதே அறிவீனம் என்று சொல்லக்கூடிய நாத்திக கொள்கை இருக்கு, ஏத்தியிசம். அது அவர்களும் குஃப்ரில் இருப்பவர்கள் தான், இறை நிராகரிப்பாளர்கள், இறைவனை இல்லை என்று நிராகரிக்கக்கூடிய டினையஸ். ஓகேயா? ஆனா இங்க ஷைத்தான் நீ அல்லாவே கிடையாதுன்னு சொல்லல, உன்னை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லல, உன்னை நான் இறைவனை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லல. என்ன சொன்னா, நான் சிறந்தவன், என்னை விட இவர் சிறந்தவர் கிடையாது, நான் சிறந்தவனா இருந்தா எனக்கு கீழே இருக்கவனுக்கு நான் ஏன் கட்டுப்படணும், அதாவது அவருக்கே நான் தலை வழங்கணும் நீ சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி மறுத்தான். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை நேருக்கு நேராக மறுத்ததன் காரணத்தினால் அவன் தவறு இழைத்தவனாக ஆனான்னு அல்லாஹ் தஆலா சொல்லல. அதற்கு வார்த்தை இருக்குது, இஸ்யான், ஆசி என்ற வார்த்தை இருக்கு.
ஆசியாக நான் மாறினான், அதாவது கட்டளைக்கு மாறு செய்தவனாக ஆனான் அல்லாஹ் தஆலா சொல்லல. அல்லது ஸாலிம் அநியாயக்காரன், அநீதம் செய்யக்கூடியவன், பாவி, முஜ்ரிம் பாவி. அப்ப ஆசி என்றோ, முஜ்ரிம் பாவி என்றோ, அல்லது ஸாலிம் அநியாயக்காரன் என்றோ சொல்லல. இதெல்லாம் சொன்னா நம்மளுடைய அறிவின்படி இது பொருத்தமானதா இருக்கணும். ஆனா அல்லாஹ் என்ன சொன்னான்? காஃபிர்ங்கிறான், நீ நிராகரிப்பாளனுங்கிறான். அப்போ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாலும் கூட அல்லாஹ்வுடைய கட்டளை பகிரங்கமாக மறுத்து நான் செய்ய மாட்டேன் என்று மறுப்பது குஃப்ர். உதாரணத்துக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க, தொழுகையை விடுவது என்பது குஃப்ரா இல்லை என்பது கருத்து வேறுபாடு இருக்குது. ஒரு நேரம் தொழுகை விடுறது, ஆனா ஒரு நேரம் தொழுகை மறுத்தா தொழ வேண்டும் என்பது அவசியமே இல்லை, தொழுங்கிறது ஒரு கடமை இல்லைன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா அறிஞர் பெருமக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு சொல்றாங்க, அவன் காஃபிர் ஆயிட்டான். அப்ப மறுப்பு முழுக்க முழுக்க டினையிங், அந்த மறுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து குஃப்ர் என்பதாக இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஓகே. இந்த இடத்துல இன்னொரு செய்தி நம்மளுக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, வானவர்களிடத்துல தானே அல்லாஹ் தஆலா சொன்னான். இந்த கேள்வி சிலருக்கு வரும். லில் மலாயிகா, வானவர்களிடத்துல தானே சொன்னான், இவன் சஜ்தா செய்யாட்டி என்ன? ஏன்னா இவன் வானவர் கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இவன் யார், எந்த இனத்தை சார்ந்தவன்? சூரா கஹஃப்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது வஇஸ் குல்னா லில் மலாயிகதி இஸ்ஜுது லிஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் கான மினல் ஜின்னி ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இப்லீஸை தவிர எல்லாருமே சஜ்தா செய்தார்கள். கான மினல் ஜின், அவன் ஜின் இனத்தை சார்ந்தவனாக இருந்தான். அப்ப இவன் வந்து மனித இனமும் கிடையாது, வானவர் இனமும் கிடையாது, இவன் ஜின் இனத்தை சார்ந்தவன். இது அடுத்தடுத்த வசனங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். மொத்தம் ஜின் இனத்தை சார்ந்தவன். அப்ப இவன் ஏன் வானவர்களோடு இருந்தான்? இந்த ஒரு கேள்வி வரும். இதற்கும் பதில் நம்மளுக்கு இப்னு கஸீர்ல மாஷா அல்லாஹ் கிடைக்குது. சொல்றாங்க, சயீத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு கஸீர் சொல்லும்போது டங் ஸ்லிப் ஆயி அப்பப்ப இப்னு மஸ்ஊத்னு வருது. சாரி ஃபார் தட். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை பதிவு செய்றாங்க. சயீத் பின் மஸ்ஊத், பேரை கூட கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்கன்னு சில பேர் கேட்டுக்கிட்டீங்க. அதனால திரும்ப ரிப்பீட் பண்றேன். நான் பெரும்பாலும் சொல்றது இப்னு கஸீருடைய தஃப்சீர் தான். சில நேரங்களில் வேறு தஃப்சீர்களுடைய பெயர்களை நான் சொல்லும்போது அந்த பேரை நான் குறிப்பிடுறேன். மற்றபடி இப்னு கஸீர்லயே தோண்ட நம்மளுக்கு பல செய்திகள், அதுல இருக்கக்கூடிய முக்கியமான கருத்து தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த செய்தியை சயீத் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. கால, அந்த செய்தி தான் நம்மளுக்கு இங்க கிடைக்குது. காலத்தில் மலாயிகத்து துகாத்துல் ஜின், ஒரு காலத்தில் மனிதன் படைக்கப்படுறதுக்கு முன்பாக வானவர்கள் ஜின்களோடு போரிட்டார்கள். ஒரு சண்டை என்பது ஏற்பட்டது. ஃபசுபிய இப்லீஸ் வகான ஸகீரன், இப்லீஸ் என்பவன் ஒரு சிறியவனாக அப்பொழுது சிறை பிடிக்கப்பட்டான். சிறை பிடிக்கப்பட்டு ஃபகான மஅல் மலாயிகா, பிறகு அவன் வானவர்களோடு இருந்து வந்தான். சிறை பிடிக்கப்பட்டவனாக வானவர்களிடத்தில் அவன் சிறையில் இருந்தான், கைது செய்யப்பட்ட நிலையில் இருந்தான். வானவர்களோடு சேர்ந்து அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தான். அப்ப அவன் ஜின்னினத்தை சார்ந்தவன் தான். சிறை பிடிக்கப்பட்டவனாக வானவர்களோடு அவன் இருந்தான். ஃபலம்மா உமிரு பிஸ்ஸுஜூத், அப்ப வானவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஜ்தா செய்யுங்கள் என்று சொன்னபோது அங்க கூட யார் இருந்தா? இந்த மேப்புனியா இருக்கிறான். ஜின்னினத்தை சார்ந்த இவன் கைது செய்யப்பட்ட நிலையில இருந்தான். அவனும் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய கட்டளை இப்ப எல்லாருக்கும் தானே வருது, படைப்பாகி அனைவருக்கும் வரும் பொழுது எல்லாரும் செஞ்சாங்க, வானவர்களே செஞ்சாங்க. அவங்க மட்டும் என்ன எதுல இருந்து படைக்கப்பட்டாங்க? அவங்க காஞ்ச மண்ணில இருந்து படைக்கப்பட்டாங்களா என்ன? மனிதன் களிமண்ல இருந்து படைக்கப்பட்டானா? வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவங்க, ஒளி. அப்படிப்பட்ட வானவர்களே சஜ்தா செய்யும் பொழுது இந்த நெருப்பால படைக்கப்பட்ட அந்த இப்லீஸ் மட்டும் செய்யல. அப்ப அவன் வந்து கைது செய்யப்பட்டு அந்த இடத்துல இருந்தான். அப்ப வானவர்கள் எல்லாம் சஜ்தா செய்த போது ஃபஅபா இப்லீஸ் மட்டும் மறுத்தான். ஃபதாலிக கௌலுல்லாஹி தஆலா என்று சூரா கஹஃப் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த இடத்துல சொல்றாங்க. இல்லா இப்லீஸ் கான மினல் ஜின், இப்லீஸை தவிர எல்லாரும் சஜ்தா செஞ்சாங்க, அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன் என்ற அந்த ஆயத்தை இங்கேயும் குறிப்பிடுறாங்க இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஓகே, இப்ப நம்மளுக்கு புரியும் ஏன் இவன் இந்த இடத்துல அவனுக்கு என்ன வேலை வானவர்களுக்கு அப்படின்னா இதுதான் காரணம். இன்னும் ஒரு சில கருத்து இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. ஒண்ணு, இந்த அடிப்படையில் அவன் சிறைபிடிக்கப்பட்டான், வானவர்கள் ஜின்களோடு போரிட்ட போது, அல்லது இந்த ஒட்டு கேட்கறதுக்காக வேண்டி வானத்திற்கு செல்வார்கள் ஜின்கள் எல்லாம். இது சூரத்துல் ஜின்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் படிப்போம். சூரா சாஃபாத்ல பின்னாடி வருது, எல்லாம் நம்ம இதெல்லாம் படிப்போம். வேற நிறைய இடங்கள்ல இது வருது, சூரா ஷுராலலாம் வருது, நிறைய இடங்கள்ல வருது. அப்ப நான் அதை விரிவா சொல்றேன். அப்படி போகும்போது அந்த முதல் வானத்துக்கு இவன் சென்ற போது இவன் கைது செய்யப்பட்டான் என்ற கருத்தையும் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. எனவே ஏதோ ஒரு ரீதியில இவன் கைது செய்யப்பட்டு வானவரோடு இருந்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா இதை நடத்தி ஒரு பரீட்சையாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி அதுல வந்து இவன் அவனுடைய பெருமையை காமிச்சான். அதனால பெருமையினாலதான் இப்லீஸ் அழிஞ்சான், பெருமைனாலதான் அவன் காஃபிரானான் நம்மிடத்தில். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கான ஃபீ கல்பிஹி ஹர்தலும் மினல் கிப்ர் தஹலன் நார், யாரிடத்தில் ஒரு கடுகளவு
பெருமை இருந்தாலும் அவர் சொர்க்கம் செல்ல முடியாது, நரகம் செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால அந்த பெருமைங்கிறது வரவே கூடாது, எந்த ரீதியிலையும் வரக்கூடாது. அதனாலதான் கரண்டை காலை கீழே ஆடை அணியிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து அது பெருமையின் அடையாளம்னு சொன்னாங்க. ஆனா நம்ம ஆளுங்க என்ன சொல்றாங்க, எனக்கு பெருமை இல்ல, அதனால நான் கரண்டை காலுக்கு கீழ தான் பேண்ட போடுறேன், ஆனா எனக்கு பெருமை இல்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பெருமை இல்ல அப்படின்னா நீ கரண்டை காலுக்கு மேல ஆடை அணிங்கிறத இஸ்லாம் சொல்லுது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுல அந்த இடத்துல நம்ம குறிப்பிடத்தக்க சில விஷயங்கள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். வகுல்னா யா ஆதம், டைம் ஆயிட்டே இருக்கு. வகுல்னா யா ஆதம், அடுத்த வசனம். வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னஹ் வகுலா மின்ஹா ரகதன் وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين وقلنا يا آدم நாம் கூறினோம், ஆதமே உஸ்குன் நீங்கள் வசிப்பீராக, அந்த நீயும் வஸௌஜுக் உமது மனைவியும் வசித்துக் கொள்ளுங்கள். எங்கே? சக்கன யஸ்குன் என்றால் வசித்தல். அது என்ன சக்கன், தங்கும் இடத்துக்கு சக்கன் சொல்லுவாங்க. சரி, உஸ்குன் நீங்க தங்குங்க, வசிங்க. அந்த நீங்களும் வஸௌஜுக் உங்க மனைவி. மனைவி யாரு? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அது ஹதீஸ்ல இருக்கு. ஹவ்வாங்கிற பேர் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லல, பட் ஹதீஸ்ல அது நம்மளுக்கு தெளிவா இருக்கு. நீங்க மாதமாகி நீங்களும் உங்க மனைவி ஹவ்வாவும் அல் ஜன்னத சொர்க்கத்துல தங்கிக்கிறீங்க. வக்குலா 2 பேரும் சாப்பிடுங்க. அகல சாப்பிட்டான், யாக்குலு சாப்பிடுகிறான். குல் சாப்பிடு, குலா நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. மின்ஹா இந்த சொர்க்கத்திலிருந்து, சொர்க்கத்தின் கனி வகைகள் எல்லாத்துல இருந்து சாப்பிடுங்க. உணவுகள் எல்லாத்துலயும் சாப்பிடுங்க. ரகதன் அதாவது தாராளமாக, ஹூப் காவுன்னு சொல்றோம்ல, நல்லா சாப்பிடலாம். ஹைது ஷித்தும நீங்கள் விரும்பிய விதத்தில், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி விரும்பினவாறு, as you like, as you wish, நீங்க 2 பேரும் விரும்பிய விதத்தில், ஷித்த நீ விரும்பினா, ஷித்துமா நீங்க 2 பேர் விரும்பினீங்க, நீங்க 2 பேர் விரும்பினமா நல்லா தாராளமா ஜாலியா சாப்பிட்டு நீங்க சொர்க்கத்துல இருங்க. வலா தக்ரபா, ஒரே ஒரு கண்டிஷன், லா என்றால் கூடாது. அதாவது கரப யக்ரபு, கரிப யக்ரபு என்று சொன்னா நெருங்கினான், நெருங்குகிறான். அப்ப தக்ரப், லா தக்ரப் நெருங்காது. லா தக்ரபா நீங்க 2 பேர் நெருங்காதீங்க. ஹாதிஹி ஷஜரா இந்த ஒரு மரத்தை மட்டும் நெருங்காதீங்க. ஃபதகூனா மினல் ஸாலிமீன் அப்படி நீங்க நெருங்குனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க யார் ஆயிடுவீங்க? நீங்க நஷ்டவாளிகளில் ஒருவராக, அநீதி இழைத்தவர்களில், அநியாயக்காரர்களில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று யார் சொன்னா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிடத்தில் ஒரு அட்வைஸை மட்டும் செஞ்சான். ஹைர். அப்போ இங்க அவர்களுக்கான செய்தி என்ன? நீங்க சொர்க்கத்துல சந்தோஷமா நீங்க இருக்கலாம், எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஒரே ஒரு நிபந்தனை, இந்த மரத்தை இருக்கக்கூடாது. என்ன மரம் என்று பார்க்கும் பொழுது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அந்த மரம் தான் அல் கரம், அதாவது திராட்சை மரம். திராட்சை மரத்தை அல்லாஹ் தஆலா ஒரு சோதனைக்காக இந்த மரத்துக்கு மட்டும் நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. அதை நீங்க சாப்பிடாதீங்க. அப்போ கிட்டவே போகாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தடுத்தான். சாப்பிட்டீங்கன்னா நீங்க அநியாயக்காரராக ஆயிடுவீங்க, அல்லது அல்லாஹ்வுக்கு மாறு செய்த அநீதி இழைத்தவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். இந்த இடத்துல பாருங்க, நீங்க காஃபிர்களாக ஆயிடுவீங்கன்னு சொல்லல, ஸாலிமீன்கள். அப்ப தவறு செய்பவன் என்பவன் ஸாலிம் தான். தெரிந்து வேண்டுமென்றே இறைவனை முறித்துக் கொண்டு இறைவனை மறுக்கும் தோரணையில் நான் மறுத்தே தீருவேன், நீ என்ன எனக்கு சொல்றது அப்படின்னா. இப்ப இந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை உடனே கேட்டுக்கிட்டாங்க, அதனால அவங்க மூமின். புரியுதா? இந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அது என்ன நீ மரத்தை நெருங்கக்கூடாதுன்னு சொல்ற, நான் நெருங்குவேன்னு சொல்லியிருந்தானா அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தாதான் அந்த நிராகரிப்புங்கிற வார்த்தை வரும். ஆனா அப்படி யோசனைக்கோ பேச்சுக்கு இடம் இல்லை. அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அதனாலதான் அப்படி ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் தவறு செஞ்சா நீ அநீதி இழைத்தவராக ஆகி விடுவீங்கிற ஒரு வார்த்தையும் பக்குவமான முறையில தான், அதை நாம் புரிந்து கொள்ளும் ரீதியில் ஒரு பக்குவமான ரீதியில் தான் அது பயன்படுத்தப்பட்டுள்ளது. கடைசியில் என்ன நடந்துச்சு? அதுதான் இந்த பக்கத்தினுடைய இறுதி பாயிண்டர். فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كانا فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين فأزلهما زل يزيل என்றால் சருகுதல், அஸல்ல யுஸில் என்றால் சருகச் செய்தல். சருகச் செய்து விட்டான். ஹுமா அவ்விருவரையும், யார்? அஷைத்தான், ஷைத்தான் அவ்விருவரையும் சருகச் செய்து விட்டான். சருகச் செய்த பிறகு அன்ஹா அதிலிருந்து, அதாவது அந்த சொர்க்கத்திலிருந்து ஷைத்தான் அவர்களை சருகச் செய்தான், அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டும் ஷைத்தான் அவர்களை சருகச் செய்தான். அஹ்ரஜஹுமா பின்னர் அவ்விருவரையும் அவன் வெளியேற்றி விட்டான். அஹ்ரஜ வெளியேற்றினான், யுஹ்ரிஜு வெளியேற்றுகிறான், அஹ்ரஜ வெளியேற்றினான், ஹுமா அவ்விருவரையும். மிம்மா கானா ஃபீ, மின் என்றால் இருந்து, எதிலிருந்து? கானா இருந்தார்கள் அவ்விருவர், கானா ஒருவன் இருந்தான், கானா இருவர் இருந்தார்கள், ஃபீஹி எதிலே?
அதாவது என்ன ஒரு சுகபோகமான வாழ்விலே ஒரு லக்ஸூரியஸான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு நிம்மதியான ஒரு பொருத்தமான இறை பொருத்தமான ஒரு சொர்க்க வாழ்வில் என்ன ஒரு வாழ்க்கையில கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்வில் அவர்கள் இருந்தால் ஃபீஹி அதிலிருந்து அவ்விருவரை அவன் வெளியேற்றி விட்டான். எப்படி வெளியேற்றினா அதை சாப்பிடுங்கன்னு சொன்னான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்கள வந்து முதல்ல கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் ஏன் உங்களை தடுத்தான் தெரியுமா? சூரா ஆராஃப்ல வரும். இன்ஷா அல்லாஹ் பின்னாடி அதை படிப்போம். அந்த மாதிரி அல்லாஹ் உங்களை தடுத்ததெல்லாம் நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் மலக்காயிருவீங்க. அல்லது நீங்க ஹாலிதீன் நீங்க வந்து நிரந்தரமானவர்களா நீங்க ஆயிருவீங்கிறதுக்காக தான் அல்லாஹ் தஆலா வந்து இதை தடுத்திருக்கான். நீங்க சாப்பிட்டீங்கன்னா நிரந்தர சொர்க்கவாசியா நீங்க ஆயிருவீங்க. மலக்கு ஆயிருவீங்க. அப்ப அல்லாஹ் உங்களை அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனா நீங்க இருப்பீங்க. சொர்க்கவாசியாகவே நீங்க பெர்மனன்ட்டா பிரவேசிப்பீங்க. இப்படி எல்லாம் சொல்லி வாஷ் பண்ணிட்டான். என்னத்த? பிரெயின் வாஷ் பண்ணி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம வந்து முதல்ல என்ன செஞ்சுட்டான்? கன்வின்ஸ் பண்ணிட்டான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கன்வின்ஸ் ஆகி ஹஸ்பண்ட் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல அவங்க மறுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய நாட்டம் இந்த இடத்தில் இவர்கள் சருக வேண்டும். அதன் விளைவாக உலகத்திற்கு அவர்கள் வருகை தர வேண்டும். இந்த உலகத்தில் இந்த மனிதர்கள் வாழ வேண்டும். வாழ்ந்து பல சோதனைகளை சந்திக்க வேண்டும். அந்த சோதனைகளை சந்தித்து அதில் வெற்றி பெற்று பிறகு இந்த வெற்றியாளர்களாக இந்த சொர்க்கத்துக்கு வர வேண்டும் என்பது இட் வாஸ் ப்ரீ பிளான் ஃப்ரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதான் அல்லாஹ்வுடைய முன் திட்டம். இருந்த போதிலும் மனிதனுடைய தவறின் காரணத்தினால தான் அவன் எதையும் சந்திக்கிறாங்கிறத உணர்த்துறதுக்காக இப்படி எல்லா விஷயத்தையும் அவன் ஆடி இருக்கான். அந்த அடிப்படையில இந்த சொர்க்கத்திலிருந்து அவர்களை அவன் வெளியேற்றி விட்டான். அப்ப சாப்பிட வச்சுட்டான். சாப்பிட்டுட்டாங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்லிட்டான்? இனிமே நீங்க இங்க இருக்கக்கூடாது. என்ன செய்யுங்க? குல்னா நாம் கூறிவிட்டோம். அல்லாஹ் சொன்னான். குல்னா மேலும் நாம் கூறிவிட்டோம். இஹ்பிது ஹபத யஹ்பிது என்று சொன்னால் இறங்குதல். இஹ்பித் இறங்கு. இஹ்பிது இறங்குங்கள். இஹ்பிது பஅதுக்கும் லிபஅதின் அது. உங்களில் சிலர் சிலருக்கு பகைவர்களாக இறங்குங்கள். வானவர்கள் சொன்னாங்கல்ல, அதுல ஒரு சில விஷயம் இப்ப நடக்க போகுது. பூமியில் குழப்பம் விளைவிக்கக்கூடிய, சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடிய, ரத்தம் ஓட்டக்கூடிய மனிதனான்னு சொன்னாங்கல்ல, உங்களில் சிலர் சிலருக்கு பகைவர்களாக. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சுட்டீங்க. மனிதர்களாக நீங்கள் எல்லாம் உலகத்திற்கு இறங்க போகிறீர்கள். உலகத்தில் நீங்க இறங்க போறீங்கல்ல, உலகத்துல இறங்கி நீங்க எல்லாம் பரஸ்பரம் பாராட்டக்கூடிய, நட்பு பாராட்டக்கூடிய அல்லது அன்பு பாராட்டக்கூடியவங்களா மட்டும் இருப்பீங்கன்னா கிடையாது. அடிச்சுக்கிறவங்களா இருப்பீங்க, வெட்டிட்டு சாகக்கூடியவங்களா தான் இருப்பீங்க. எல்லாம் தான் நடக்க போகுது உலகத்துல. பஅதுக்கும் லிபஅதின் அது உங்களில் சிலர் சிலருக்கு எதிரிகளாக, பகைவர்களாக, விரோதிகளாக இருக்கும் நிலையிலானது உலகத்திற்கு நீங்கள் இறங்குங்கள். வலக்கும் ஃபில் அர்த் அந்த பூமியிலே இதுவரைக்கும் அவங்க இருந்தது ஜன்னா சொர்க்கம். வலக்கும் ஃபில் அர்த் பூமியிலே உங்களுக்கு உண்டு. லக்கும் என்றால் உங்களுக்கு உண்டு. ஃபில் அர்த் பூமியிலே உண்டு. என்ன உண்டு? முஸ்தகருன் என்றால் ஒரு குறிப்பிட்ட நாள். மத்தாஉன் அதே போன்று உங்களுக்கு ஒரு பொருட்களும் அற்ப சுகம் தரக்கூடிய பொருளுக்கு தான் வந்து மத்தான்னு சொல்லப்படும். அப்ப பூமி முழுக்க ஒரு சோதனைங்கிறது கிடையாது. அதே மாதிரி பூமி உங்களுக்கு பெர்மனன்ட் கிடையாது. இறக்கும் போதே சொல்லி தான் அனுப்பிச்சான். அனுப்பும் போதே உங்களுக்கு விசா 1 வீக் தான் சார் அப்படின்னு சொல்லி அனுப்புற மாதிரி, ஸ்டே உங்களுக்கு 3 டேஸ் தான் அப்படின்னு சொல்லி அனுப்புற மாதிரி அல்லாஹ் தஆலா சொன்னா, அந்த பூமி நிரந்தரம் இல்ல. முஸ்தகர் குறிப்பிட்ட நாள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சூர் ஊதி இந்த உலகம் அழியிற வரைக்கும். அல்லது உங்களுக்கான மௌத் வர வரைக்கும் தான் அந்த பூமி. அதுக்கப்புறம் நீங்க பர்சக் வந்துருவீங்க. கபர் வாழ்க்கைக்கு வந்துருவீங்க. அப்போ முஸ்தகர் ஒரு குறிப்பிட்ட காலம். அதுல சில அற்ப சுகங்கள் இருக்கும். உங்களை ஏமாற்றக்கூடிய சுகமும் இருக்கும். இதுதான் சொர்க்கமோன்னு நீங்க நினைக்கிற மாதிரியான அளவுக்கான ஏமாற்று அதான் மத்தா என்று சொல்லப்படுகிறது. அற்ப சுகம். இலா ஹீன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை. ஹீன் என்று சொன்னால் கியாமத். அப்போ மறுமை நாள் வரை இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு என்பதாக சொல்லி அனுப்பப்பட்டார்கள். இதுதான் இந்த இடத்துல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பவே இறக்கி விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இறக்கி விட்டு அவர்கள் பூமியில வாழ்ந்தாங்க. பிறகு இனப்பெருக்கம் ஏற்பட்டது. அடுத்தடுத்த சந்ததிகள் உருவாகி, அடுத்தடுத்த தலைமுறைகள் உருவாகி, நீங்க நான் எல்லாம் இன்னைக்கு ஆதத்தின் சந்ததிகளாக உட்கார்ந்து நம்ம அத்தா அம்மா கதைய உட்கார்ந்து பேசிக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருக்கிறோம். இதுல வந்து நம்மளுக்கான செய்தி என்ன? நாம் ஒரு நோக்கத்திற்காக குறிப்பிட்ட காலம் சொர்க்கத்தில் வைக்கப்பட்டு அதற்கு பிறகு உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் நல்ல அமல்கள் செய்து இறைவனை திருப்திப்படுத்தி திரும்பவும் நம்மளுடைய சொந்த ஊருக்கு போறதுக்காக. நம்ம சொந்த ஊர் என்ன? உங்க ஊர் பேரை சொல்லிடாதீங்க. நம்மளோட சொந்த ஊர் சொர்க்கம். யார் ஊரு? நம்ம அத்தா ஊரு, நம்ம அம்மா ஊரு. அங்கதான் நம்ம இன்ஷா அல்லாஹ் திரும்ப போகணும். ஆனா தகுதி இருந்தா தான், எப்படி விசா இருந்தா தான் போக முடியும். எந்த ஒரு நாட்டுக்கும் விசா இருந்தா தான் போக முடியும். அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போறதுக்கான விசா கலிமாவோட வாழ்க்கை, கலிமாவோட மரணம். அது அந்த கலிமாவோடு நல்ல அமல்கள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில அவங்க இறக்கப்பட்டுட்டாங்க. இங்கே ஒரு செய்தி. எவ்வளவு நேரம் சொர்க்கத்துல இருந்தாங்க மாஷா அல்லாஹ். அதை இப்னு கஸீர் என்ன சொல்றாங்க? அதே நம்மளுடைய மாஷா அல்லாஹ் மரியாதைக்குரிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செய்தியை சொல்றாங்க. قال ما اسكن آدم الجنة الا ما بين صلاة العصر الى غروب الشمس. அவங்க சொர்க்கத்துல இருந்த கால அவகாசம், வேலிடிட்டி எல்லாம் அவங்களுக்கு வச்சிருந்தது அவங்களுடைய விதியின் அடிப்படையில
அசர் தொழுகை நேரத்திலிருந்து சூரியன் மறையிற வரைக்கும் எவ்வளவு நேரம் இருக்கும்? நம்மலாம் சொல்லுவோம் ஒரு 2 மணி நேரம் இருக்கலாம், ஒரு 2.5 மணி நேரம் இருக்கலாம், ஒரு 1.25 மணி நேரம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஓகேங்களா? இது சரியான செய்தி தான். இது சரியான செய்திங்கிறதையும் இப்னு கஸீர் அந்த இடத்துல சொல்றாங்க. ஆனா அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அத வந்து நீங்க நினைக்கிற மாரி 2 மணி நேரம் கணக்கிட்டுறாதீங்க. லபிஸாத ஃபில் ஜன்ன ஸஅத்தன் மின் நஹார். ஒரு குறிப்பிட்ட பகலில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருந்தாங்க. அதுதான் வந்து ஒரு மக்ரிப் நேரத்துல அசர் நேரத்துலேருந்து மக்ரிபுக்குள்ள அப்படிங்கிறது இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்க. அது எவ்வளவு நேரத்துக்கு அது சமம் அப்படின்னா தில்க ஸலூன வ மியத்து ஸனத்தின் மின் அய்யாமி துன்யா. உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களோடு நாம் கணக்கிட்டு சொன்னால் 130 வருடங்கள். அது ஒரு 2 மணி நேரம் அப்படிங்கிற மாரி இருக்கு பார்த்தீங்களா? நம்ம கணக்குப்படி. அது சொர்க்கத்துல 2 மணி நேரமா இருக்கலாம். உதாரணத்துக்கு 2 மணி நேரம்னு அவங்க சொல்லல. நான் அசர் டூ மக்ரிப்ங்கிறத புரிதலுக்காக சொல்றேன். அந்த அசர் டூ மக்ரிப்ங்கிற சொர்க்கத்தின் நேரம் என்பது உலகத்தினுடைய நாட்களோடு கணக்கீடு செய்தால் 130 ஆண்டுகள். உலக வாழ்வின் அடிப்படையில் 130 ஆண்டுகள் அவங்க சொர்க்கத்துல இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய நாட்டம், அதிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இறுதி வசனம் ஃபதலக்கா فتلقى آدم من ربه كلمات فتاب عليه إنه هو التواب الرحيم فتلقى தலக்கா என்றால் பெற்றுக்கொள்ளுதல். பெற்றுக்கொண்டார். பின்னர் பெற்றுக்கொண்டார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மின் ரப்பி தனது இறைவனிடமிருந்து கலிமாத்தின் சில வார்த்தைகளை அல்லாஹ்ட்டேந்து பெற்றுக்கொண்டு ஃபதாப அலைஹி பெற்றுக்கொண்டு தௌபா செஞ்சாங்கன்னு அர்த்தம். ஃபதாப அலைஹி அல்லாஹ்வும் அவரை மன்னித்தான். தாப அலா என்றால் மன்னித்தான். தாப அலைஹி பின்னர் அல்லாஹ் அவரை மன்னித்தான். இன்னஹு ஏனென்றால் நிச்சயமாக அவன் ஹுவ அவனே அத்தவ்வா பாவ மன்னிப்பை ஏற்பவன் அர் ரஹீம் இரக்கமுடையவன் ஆஃப் ஃபர்கிவிங் அண்ட் மோஸ்ட் மெர்சிஃபுல். அதனால அல்லாஹ் தஆலா மன்னிச்சான். அப்ப ஃபதலக்கா அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். மின் ரப்பிஹி இறைவனிடமிருந்து கலிமாத்தின் சில வார்த்தைகள். அப்ப என்ன வார்த்தையை சொல்லி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கணுமோ அந்த வார்த்தையை அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் என்ன எழுதி கொடுத்தானா? அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அல்லது அவர்களுக்கு அதை அந்த அந்த வார்த்தையை அல்லாஹ் அவர்களுடைய மனதில் உதிக்கச் செய்தான். சிந்தனையாக அவர்களுக்கு கொடுத்தான். அந்த அடிப்படையில அந்த வார்த்தையை கொண்டு நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும் அப்படின்பதாக அவங்க கேட்டாங்க. அந்த வார்த்தை அல்லாஹ் குர்ஆனுடைய வேற இடத்துல இடம்பெற செஞ்சிருக்கான். சூரா அராஃப் 7வது அத்தியாயம். இந்த 7வது அத்தியாயத்துல தான் இந்த வரலாறுலாம் நல்ல நீளமா விவரமா வரும். இப்ப ஷார்ட்டா மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு போறான். பின்னாடி படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. அப்போ அதுல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அராஃப் 23ல நீங்க பார்க்கலாம். 23 7வது அத்தியாயம் 23 சாப்டர் நம்பர் 7 வெர்ஸ் நம்பர் 23. அதுல قال அவ்விருவரும் கூறினார்கள் ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين என்பதுதான் அந்த வசனம். அவ்விருவரும் கூறினார்கள் ரப்பனா ظلمنا எங்கள் இறைவா நாங்கள் அநீதம் இழைத்துக் கொண்டோம் அன்ஃபுஸனா எங்கள் ஆன்மாவிற்கு ஃபதகூன மினல் ஸாலிமீன் அல்லாஹ் தஆலா சொன்னானே நீங்க அநியாயக்காரர்கள் ஆவீங்கன்னு சொன்னான்ல அதே மாதிரி சொல்றாங்க நாங்க அநியாயக்காரர்கள் ஆயிட்டோம் அநியாயம் செஞ்சுட்டோமே அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ظلمنا أنفسنا وإن تغفر لنا நீ மட்டும் எங்களை மன்னிக்கல وترحمنا எங்கள் மீது நீ இரக்கம் காட்டல லனகூனன்ன மினல் காசிரீன் நாங்க நஷ்டவாளி ஆயிரும். அப்ப இதுதான் அடியாளனுடைய பண்பு. தப்பே செய்ய மாட்டான் அல்லாஹ் தஆலா சொல்லல. தப்பு செய்வாங்க அடியார்கள். ஆனா உடனே மீண்டு பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அவங்கள நான் மன்னிப்பேனா தவ்வாப் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்லீஸ்ட்ட அது இல்ல. அவன் வந்து முரண் பிடிச்சான், மாறு செஞ்சான், பெருமை பேசினான், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அவன் இறங்கி வரல. நான் பார்த்துக்கிறேன்ட்டான். நான் நரகத்துக்கு போறதுக்கு தயார். உலகம் அழியிற வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடு அப்படின்னு மட்டும் கேட்டான். அப்படிதான் அவனுடைய நிலை இருந்தது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌபா செய்தார்கள். இந்த துவாவை ஓதினார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு இந்த துவா அவர்களுக்கானது மட்டுமா? இல்ல. எல்லாருக்கானதுதான். யாரு வேணாலும் தவறு செய்யாத யாரா இருக்கிறீங்களா? நீங்களோ, நானோ யாராவது இருக்கிறோமா? இல்ல. மனிதனாக பிறந்த அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாரி குல்லு பனி ஆதம் ஹத்தாஊன். பனி ஆதத்தின் மக்கள் அனைவரும் பாவிகளே. அதாவது தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஹைருல் ஹத்தாயின் தவறு செய்பவர்கள் சிறந்தவர்கள் அத்தவ்வாபூன். பாவ மன்னிப்பு கேட்பவர்கள். அந்த அடிப்படையில பாவ மன்னிப்பு கேட்கணும். அதுக்கான அற்புதமான துவால இது ஒரு துவா. சூரா அராஃப் 23 நீங்க எடுத்து பார்த்து நம்மள நிறைய பேருக்கு இது மனப்பாடமா தான் இருக்கும். ஆனா இத ஓதுங்க. அதிகம் அல்லாஹ்வோட பாவ மன்னிப்ப நினைச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த துவா ஓதி அல்லாஹ்வோட பாவ மன்னிப்பு பெற்றாங்க. நம்ம அவங்களுடைய சந்ததியில வந்த நம்ம, அவங்களுடைய பிள்ளையாகிய நம்மளுடைய பாவத்துக்கு அல்லாஹ் இடத்துல இந்த துவா அதிகமா கேட்போம். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين என்ற அல்லாஹ்விடத்தில் அதிகம் இந்த துவாவை நாம் ஓதி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளையும் என்னையும் ஆக்கியர்கள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த 4 செய்திகள் இந்த பக்கம் நம்மளுக்கு தந்தது. அதை திரும்ப ஒரு வாட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். டைம் ரொம்ப ஆயிடுச்சு இன்னைக்கு. என்னது
ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னது. அடுத்தது பெயர்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தது. அடுத்து இப்லீஸை வந்து சஜ்தா செய்யும்படி எல்லார்ட்டயும் சொல்லி இப்லீஸ் மட்டும் செய்யாம போனது. அப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சருகினார்கள். தௌபா செய்தார். அந்த தௌபாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டான். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.